கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேலையில கூட ஆஹ், எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் அனைவரையும் நான் இந்த பைபிள் ஸ்டடிக்கு இந்த வேதாம படிப்புக்காக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பினை நம்மளுடைய தலைமை போதகர் ரெவரன் ஆனல் அவர்களும் ரெவரன் சந்தனா அவர்களும் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு நாம பார்க்க போகிறது இந்த யாக்கோப்பு எழுதின புஸ்தகத்துல நம்ம கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். 5வது அதிகாரத்துல இதுல கடைசி பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தலைப்புல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நோட்ஸ்ல இருக்கும், ஜெபயின்மையின் வில்லுதல். Praise the Lord. ஜெபயின்மையின் வில்லுதல். Praise the Lord. I greet each and every one of you in the name of our Lord Jesus Christ. I would like to thank our spiritual parents, our Reverend Arnold and Reverend Santana, for giving me this opportunity. We have come to the final part of the book of James, and we want to look into the path to overcoming prayerlessness. கண்டிப்பாக இன்றைக்கு தேவன் இந்த 13 பாடங்கள், அதாவது நமக்கு ஆரம்பத்துல இன்ட்ரடக்ஷன்ல இருந்து முகவுரையில இருந்து நமக்கு இதுவரைக்கும் 13 பாடங்களை நம்ம படித்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். From introduction until now, we have seen 13 lessons. கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு லெசன் பாடங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல உதவியா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். And I believe that each and every lesson has helped you to grow in your faith. இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கிற காரியம் என்னவென்றால், ஜெபயின்மையை எப்படி நாம் வெல்லுவது என்று நாம் காணவிருக்கிறோம். Today we want to look into how to overcome prayerlessness. இதுக்கு தொடக்கமாக நாம வேத வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். We want to யாக்கோபு read. எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறதை நம்ம கேட்போமாக. Let's read from James chapter 5 verses 13 through 20. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்திலின்றி பாவியை திருப்பினவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவார் என்று அறிய கடவன். ஆமென். Is anyone among you suffering? Let him pray. Is anyone cheerful? Let him sing praise. Is anyone among you sick? Let him call for the elders of the church and let them pray over him, anointing him with oil in the name of the Lord. And the prayer of faith will save the one who is sick, and the Lord will raise him up. And if he has committed sin, he will be forgiven. Therefore, confess your sins to one another, pray for one another, that you may be healed. The prayer of a righteous person has great power as it is working. Elijah was a man with a much nature like ours, and he prayed fervently that it might not rain. And for 3 years and 6 months it did not rain on the earth. Then he prayed again, and the heaven gave rain, and the earth bore its fruit. My brothers, if anyone among you wanders from the truth, and someone brings him back, let him know that whoever brings back a sinner from his wandering will save his soul from death and will cover a multitude of sins. Amen. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது
இன்றைக்கு நான் இந்த பாடத்தை எப்படி எடுக்கவிருக்கிறேன் என்றால், அதாவது பிரேயர் முதலாவது இன்ட்ரடக்ஷன் கொடுக்க விரும்புகிறேன். பிறகு இந்த ஒரு இலாஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக நான் போதிக்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த ஜெபத்தை குறித்து அதாவது அக்ரோனியம் சொல்லுவாங்க. அது வந்து கருப்பொருள். அதை வைத்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன். I would like to have this lesson in a way where I'm going to speak the introduction now. And after that, I would like to teach you how to overcome prayerlessness under the acronym prayer. தொடர்ந்து நாம் இந்த மாலை வேளையில கூட நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்று இந்த இடத்துல யாக்கோப்பு நினைப்பூட்டுகிறதை நம்ம காண முடிகிறது. James is constantly reminding us how important prayer is in every aspects of our life. அதனால பிரியமானவர்களே, இந்த யாக்கோப்பு 5:13-20 விசுவாசிகளுடைய ஜெபமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். And here James chapter 5 verses 13 through 20, we can see that James is reminding us not to become prayerless. ஜெபம் நம்மை தேவனுடைய வல்லமையில இணைக்கிறதாக காணப்படுகிறது. The prayerlessness weakens our relationship with God. அது மட்டுமல்ல, நோயுற்றவர்கள், அதாவது வியாதியா இருக்கிறவர்களை குணப்படுத்துகிறது. And it heals us from our sickness. பாவிகளை மீட்டு எடுக்கிறது. It redeems sinners. மற்றும் அதாவது ரெஸ்டோரேஷன், ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. And it brings forth restoration. அதனால ஜெபமின்மை என்பது புறக்கணிக்கப்பட்டுகிறதும் அல்ல, ஆவிக்குரிய வறட்சி மற்றும் சுயசார்பு நிலையிலேயே இருக்கிறதை நம்ம காணப்படுகிறது நம்ம பார்க்கலாம். And here we can see that in prayer, it does not only something that we should look aside, but it will bring forth growth in us. அதனால பிரியமானவர்களே, ஜெபம் என்பது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு இதய துடிப்பாக இருக்கிறது. Prayer is the heartbeat of a believer's life. அதனால நம்ம ஜெபம் பலவீனமாக இருக்கும்போது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலும் அது என்ன செய்கிறது, அது வந்து பாதிக்க தொடங்குறது நம்ம பார்க்க முடியும். And when our prayer life is weak, every part of our spiritual life begins to suffer. அதனால யாக்கோப்பு இந்த கடிதத்தை, அதாவது அவர் எழுதும் பொழுது கடைசியாக அவர் குறிக்கிற காரியம் என்னவென்றால், ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக வலியுறுத்துகிறதை நம்ம காண முடியும். James ends this epistle by saying how important prayer is. எழுத்தாளரான லேனோட் ரேவன் ஹில் அவர் இப்படியாக ஒரு முறை சொல்லுகிறாரு, ஒரு மனிதன் தனது ஜெப வாழ்க்கையில் எவ்வளவு வலிமை உள்ளவனோ அவ்வளவு மட்டுமே வலிமை உள்ளவனாக இருப்பானாம். Leonard Ravenhill said this, a man is only as strong as his prayer life. அதனால பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஜெபமும் வார்த்தையும் ஒன்றாக, அது இரண்டும் ட்வின்ஸாக இருக்கிறது, அது இரட்டையாக இருக்கிறது, தேவை நம்முடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமாக காணப்படுகிறது. So both prayer and the word acts like a twin that we need in our growth. இன்றைக்கு நம்ம இந்த எக்ரோனியம், அதாவது இந்த பிரேயரை கொடுத்து நம்ம எப்படி மேற்கொள்ளுவது அப்படி என்று நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக, ஜெபம் இன்மை என்றால் என்ன என்ற ஒரு இலாஸ்ட்ரேஷனை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். Before we head into the acronym prayer, I would like to just tell you what is prayerlessness. இந்த ஜெபமின்மை என்ற ஒரு காரியம், இந்த இலாஸ்ட்ரேஷன், இந்த எடுத்துக்காட்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவித்த ஒரு காரியம். So as I'm sharing this to you, I'm basing this on what has happened in my life. இது வந்து இந்த சம்பவம் என்னவென்றால், அதாவது என்னுடைய வாலிப வயதுல இருக்கும் பொழுது, நாங்க ஒரு சில வாலிபர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி சபை ஆராதனைக்கு வருகிறதுக்கு முன்பாக சனிக்கிழமை ராத்திரியே நாங்க ஜெபிக்க ஆரம்பிப்போம். In my younger days, the youths will get together and pray before Sunday, the day before, the night before, we will pray for the service the next day. இந்த ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்துல, அப்பொழுது நாங்க எல்லாம் என்ன செஞ்சோம், இந்த செயின் பிரேயர், சங்கிலி ஜெபம் செய்வோம், விடாம 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம்னு எல்லாத்தையும் தீர்மானம் எடுத்தோம். And we made a decision to pray until 3 a.m. ஆனால் என்ன நடந்தது என்றால், அந்த ஜெபமானது 1 மணிக்கே முடிய ஆரம்பிச்சது. And that prayer ended at 1 a.m. instead. ஏன்னா ஒரு சங்கிலியும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்து போச்சு, சங்கிலி எல்லாம். As we were doing the chain prayer, as time progresses, one by one, the chain started to
loosen So up. நம்ம பார்க்கிறோம் இந்த 4 நிலையில இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். We want to look into 4 stages of prayerlessness. So இந்த 4 நிலையில நம்ம ஜெபத்துக்கு ஜெபம் இல்லாமல் நம்ம விசுவாசிகள் ஒரு விசுவாசி ஜெபிக்கும் ஒரு விசுவாசி எவ்வாறு படிப்படியாக ஆவிக்குரிய தூக்கத்தில் அவன் வர முடியும் என்று நம்ம பார்க்க முடியும். We can see how a praying believer can gradually fall into spiritual sleep. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை அப்படியே கற்பனை பண்ணி இந்த போட்டோவை உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன், இந்த பிக்சரை போட்டிருக்கிறேன். So this picture that is before you, it is an imagination. சோ அந்த இடத்துல ஒரே நாள்ல நடந்த சம்பவம், ஆனா இது எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியை நம்மளுக்கு கொண்டு வரும் என்று நம்ம பார்க்கிறோம். What I have shared you before this was just a one-time event, but this can be prolonged stages in our lives. அதனால பிரியமானவர்களே, இந்த 4 நிலையை நம்ம பார்க்கிறோம். முதலாவது பிரேயிங், அதாவது ஜெபிக்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். We are looking at the praying man. சோ மன்றாடி ஜெபிக்கிற ஒரு சம்பவம். We see that he's kneeling and praying. இது ஆவிக்குரிய ஒரு ஆர்வத்தை காட்டுகிறதாக காணப்படுகிறது. And this is showing spiritual passion. தேவனுக்காக அன்பு புதிதாக உயிரோட்டமாக உள்ளது என்று நம்ம பார்க்கிறோம். And we can see a love for God that is fresh and alive. ஜெபமானது ஒரு முன்னுரிமையாக காணப்படுகிறது. Prayer is a priority. அது மட்டுமல்ல, அது ஒரு ஒரு ஜெபமானது ஒரு முன்னுரிமை, ஒரு அழுத்தமாக இல்ல. And it is not a pressure. சோ அதே நேரத்துல விசுவாசமும் ஆவிக்குரிய அனலும் வலிமையுமாக உள்ளது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். We can see that faith and fire are strong. சோ இந்த சீனை நீங்க பார்க்கும் பொழுது அந்த மனிதன் நல்லா பேஷனோட்டோட அவர் ஜெபிக்கிறாரு, ஆர்வத்தோட ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். We saw that the praying man was spiritually passionate in praying. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பிரேயர்லெஸ், அதாவது ஜெபம் இல்லாத நிலை எப்படி வருகிறதுன்னா ஒரே நாள்ல வருகிறது இல்ல. The stage falling into prayerlessness doesn't happen overnight. அது படிப்படியாக வருகிறதை நம்ம கண்டு கொள்ளலாம். We see that gradually happening to us. சோ இரண்டாவது ஸ்டேஜ்க்கு நம்ம போய் பார்க்கும் பொழுது The second stage, அவர் உட்கார்ந்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். we see that he's sitting down. கைகளை கூப்பிட்டு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். The praying man who had his hands in a praying position, and now he's just relaxing. பிறகு ரிலாக்ஸ் ஆன ஒரு நிலை வந்துருச்சு. And he's just relaxing at this point. சோ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கவனம் சிதறுகிறதை நம்ம பார்க்கிறோம். And we see how he's distracted. அதே நேரத்துல ஒரு சோம்பல் நிலை அந்த இடத்துல ஏற்படுகிறது. And laziness creeps in. சோ வசதி அர்ப்பணிப்பு என்ன செய்யுது, அது மறுக்கிறதாக காணப்படுகிறது. We see that comfort replaces commitment. அதனால பிரியமானவர்களே, நம்மளுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு நல்ல வசதியான சொகுசான நேரம் வரும்பொழுது அந்த ஜெபத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு இது என்ன செய்கிறது, நம்மளோட வாழ்க்கையில ஒரு தடையாக காணப்படுகிறது. And comfort causes us not to get into prayerfulness. சோ இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது பல காரணங்கள் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். As the praying man comes into stage 2, he or she will give a lot of excuses. அதே நேரத்துல அதிகமான ஜெபம் நேரம் நம்மளுக்கு குறைந்து விடும். And with excuses increasing, prayer time will decrease. இந்த நேரத்துல நீங்க வரும்போது அதாவது ஆவிக்குரிய நிலை மாற தொடங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். And we see that the spiritual posture begin to change. மூன்றாவது நிலைக்கு நம்ம வருவோம் என்றால், As the praying man come to the third ஸ்டேஜ்ல நீங்க வரும் பொழுது படுத்துக் கொள்ளுகிற ஒரு நிலை வந்தது. It has come down to a lying down position. நான் சொல்லுகிற அந்த காரியம் எல்லாமே அந்த ஒரு நாள் நாங்க ஜெபம் பண்ணோம்ல, அந்த ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். All these things that I'm sharing with you, it has happened in that one particular night that I shared before. So சில நேரத்துல நாங்க அந்த எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், முட்டிக்கால் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணோம், அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாம் உட்கார ஆரம்பிச்சோம். And then while we were praying in the chain prayer, we were all passionately praying, and then we started to sit down, and then we started to lie down. அதுக்கு பிற்பாடு சில இன்னொரு யூத்துங்க என்ன செய்யுங்க, கையை கொண்டு தலைமாட்டுக்கிட்ட வச்சுட்டு ஹல்லேலூயா 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 அதை ஜெபிக்க ஆரம்பிச்சாருங்க. And some of the youth started to place their hand over their head and while they are lying down, and then chanting hallelujah. So இது எதை குறிக்கிறது, இந்த இதயம் இன்னும் விசுவாசிக்கிறது, ஆனாலும் வலிமை இல்லாத ஒரு நிலையை கொண்டு வருகிறது. So this is only causing the heart is still believing, but the strength is gone.
சோ அது மட்டுமல்ல, பிரச்சனை நேரம் மட்டும்தான் ஜெபிக்கிற ஒரு நிலை கொண்டு வருகிறது. And it has come to a point when praying only happens when there are problems. அதாவது மாமிசம் ஆவியை ஆளுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். And in this stage, the flesh dominates the spirit. 4வது ஸ்டேஜ்க்கு நம்ம வரும்போது, When we come to this fourth stage, இது தூங்குகிற ஒரு நிலை காணப்படுகிறது. this is where we call the sleeping stage. அது புறக்கணித்தது மற்றும் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து காட்டுகிறதை நம்ம பார்க்கலாம். It speaks about neglect and also spiritual death. இந்த 4வது ஸ்டேஜ்க்கு 4வது நிலைக்கு வரும்பொழுது தேவனோடு உறவு கொள்ளுகிற ஆசை ஒரு மனுஷனுக்கு இல்லாம போயிடும். And when a praying man comes to this sleeping stage, there will be no more desire for communion with God. தேவனுடைய சத்தம் கேட்காமல் போயிடும். And the voice of God will grow faint. சிலவர்களோட வாழ்க்கையில இந்த தூக்கம் வந்துச்சுன்னா, பக்கத்துல நீங்க காசால குண்டு போட்டான் தெரியுங்களா? அந்த மாதிரி குண்டு போட்டா கூடயும் அவனுக்கு அவன் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்துல இருப்பாங்க. And sometimes it's someone who is very sleepy and they want to sleep. Even there were to be an explosion happen beside, they will not be able to wake up. சோ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிலை இந்த 4வது ஸ்டேஜ்க்கு வரும்போது என்ன செய்யறது எது செய்யறது தெரியாது தூக்க நிலையில காணப்படுகிறவர்களாக இருப்பார்கள். So in this fourth stage, they will find themselves in neglect and spiritual death. So தேவனுடைய சத்தம் மங்குகிறது நம்ம பார்க்கிறோம். And we see that the voice of God slowly growing faint. கம்ப்ளீட்டா முழுமையான ஒரு ஆவிக்குரிய உறக்கத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறது. And it ends in total spiritual slumber. பிரியமானவர்களே, இப்படிதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அது படிப்படியாக ஒரு மனுஷனுடைய ஆவிக்கு அதாவது இந்த ஜெப வாழ்க்கை குறைகிறதை நம்ம கண்டறிய முடியும். So in stages, a praying man will start to become prayerless. So இந்த illustration என்னுடைய தனிப்பட்ட நாங்க ஒரு குரூப்பா சேர்ந்து ஜெபம் பண்ணுகிற அந்த ஒரு குரூப்பா சேர்ந்து வந்த ஒரு illustration தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். So I've just shared with you this experience that we had while in my younger days. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்கன்னு நீங்க நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. And each one of us should have a checklist to see which stage are we in right now. உங்க வாழ்க்கையில அதாவது உங்க ஜெப வாழ்க்கையில மறுசீரமைக்க ஒரு தீர்வு இருக்கிறதை நம்ம நன்றாக கண்டு கொள்ள வேண்டும். And we must know that prayerlessness has a cure. So அதுல ஒரு ரெமெடி இருக்கிறது. And there's a remedy for that. So அந்த ரெமெடி தான் எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்னா எபேசியர் 5:14 வாசிக்கிறதை நம்ம கேட்போம். We can see that in Ephesians chapter 5 verse 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். For anything that becomes visible is light. Therefore it says, awake, O sleeper, and arise from the dead, and Christ will shine on you. அதனால பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம சொல்லி இருக்கிறது போல யாக்கோபு புஸ்தகத்துல சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of James, we saw that faith without deeds is dead. அதனால நம்ம இந்த தூக்கத்துல நம்ம இருந்தோமா முத நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? So if we find ourselves in prayerlessness, the first thing that we need to do is, பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, தூங்குகிற நீ முதலாவது கண்ணை விழிப்பான்றார். Paul, when he said this to the Ephesians, he said, wake up, O sleeper. அதுமா கண்ணை விழிக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, கண்ணை விழிக்கிறது மட்டும் இல்ல. சில நேரத்துக்கு பாருங்க, இந்த ஜெப வாழ்க்கையில கண்ணை முழிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஜெபிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. Sometimes when they're praying, their eyes will be open, but we do not know whether they're praying or not. ஆனா இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது நீ கண்ணை மட்டும் விழிக்கிறது இல்ல, உன் படுக்கையில இருந்து நீ எழுந்திருக்கணும்ன்றார். விழித்து எழுந்திருன்றார். So it is not just waking up, but we have to rise up from our bed. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். When we rise up from the dead, Christ will shine on you. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வரணும்னு சொன்னா, if we want to have growth and success in our prayer life, நம்மளுடைய வாழ்க்கையில நாம கண்ணை விழிக்க வேண்டும். முதலாவது, first of all, we need to wake up. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை கண்ணை விழித்து நாம் எழுந்திருக்க வேண்டும். And after waking up, we have to rise up.
So, அதனால நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் இப்ப எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன், இந்த வசனத்துமே ஒரு சொல்யூஷனா இருக்கிறதுனால, ஒரு தீர்வு இருக்கிறதுனால, இந்த வசனத்தை கேட்டாவது தூங்குகிற யாராவது நீங்க இருப்பீங்க சொன்னா, அந்த தூக்கத்துல இந்த எழும்பி வாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. No matter what stage are you in right now in the prayerlessness or whether you are praying, this verse is a solution for each one of us because at the end, Christ will shine on you. அதனால பிரியமானவர்களே, இந்த செயல்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது. So we need to bring this into action. சோ நம்ம ஜெபிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், நாம் செயல்படுகிறதுக்கு நம்ம வர வேண்டும். So if we are not praying, we have to start praying. இப்பொழுது நாம தொடர்ந்து அந்த ஜெபத்தை வெல்லுவது எப்படி என்ற அந்த மூல தலைப்புக்கு நான் வரப்போகிறோம். We are coming now to how to overcome prayerlessness. நான் உங்களுக்கு இந்த ஜெபத்தை வெல்லுவது என்று சொல்லுகிறதுக்கு நான் தேர்ந்தெடுத்த ஒரு காரியம், இந்த கருப்பொருள் என்னவென்றால், சுருக்க பெயர் தி பிரேயர், ஜெப இன்மையை வெல்லும் வழியை குறித்து நான் உங்களோட பேசவிருக்கிறேன். So out of this overcoming prayerlessness, I'm just naming this as the path to overcoming prayerlessness. இதுல தான் அந்த சுருக்க பெயர், அதாவது அக்ரோனியம்ல the prayer என்ற காரியத்தை உங்களோட நான் பேச இருக்கிறேன். And from this, with the acronym prayer, I would like to share with you. சோ ஒன்றாவது, இது வந்து P ல இருந்து ஆரம்பிக்குது. We are starting with the letter P. அதுல வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, 13வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். Is anyone among you suffering? Let him pray. Is anyone cheerful? Let him sing song. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது போல, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். Verse 13 begins by saying, is anyone among you suffering? Let him pray. சோ மகிழ்ச்சியா இருந்தால் அவன் வந்து சங்கீதம் பாடம் கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Is anyone cheerful? Let him sing psalms. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் முதல் எந்த காரியம் இருந்தாலும் ஜெபமே முதல் பிரதிபலிக்கா இருக்க வேண்டும். In everything, a prayer has to be the first thing that we do. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையோ அல்லது மகிழ்ச்சியான இருக்கிற நேரத்திலேயோ ஜெபம் வந்து நம்ம தேவனிடம் நெருக்கமாக கொண்டு போகிறதை நம்ம கண்டுகொள்ள முடியும். Whether we are suffering or whether we are cheerful, prayer will bring us closer to God. அதாவது இந்த ஜெபமின்மை எப்ப தொடங்குதுன்னு சொன்னா, எமர்ஜென்சி டைம்ல தெரியுங்களா, அதாவது அவசர காலங்களில் மட்டுமே நாம் ஜெபிக்கும் போது ஜெபயின்மை பெரும்பாலும் தொடங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். And we see when prayer comes in an emergency situation, we see that it is being constantly done. ரொம்ப பேரு ஜெபம் பண்ண கேட்பாங்க, நீங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இவங்க சீக்கா இருக்காங்க, இவங்க வந்து ஐசியூல இருக்கிறாங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல தான் அதிகமான இந்த ஜெபத்தை தேடுகிறவர்களாக ரொம்ப இந்த விசுவாசிகள் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். Many a times people will often look for prayer when it is life threatening or some emergency cases. இது எல்லாருடைய வாழ்க்கையில இல்ல, ஒரு சிலர், அதாவது இந்த ஜெபமின்மை இருக்கிற நிலையில இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். This is not for everyone, but this is particularly for those who are in the prayerlessness state. பிரியமானவர்களே, இந்த ஜெபமானது நம்மளுடைய லைஃப்ல ஒவ்வொரு நிலையில இருக்க வேண்டும் என்று யாக்கோபு வலியுறுத்தி சொல்கிறார். And James is telling us that we have to be prayerful in every situation. நம்ம துன்பத்தில் இருந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். Whether we are in sorrow, we have to pray. நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியின் காலங்களில நாம் தேவனை துதிக்க வேண்டும். Even in the point when we are joyful, we have to pray. நம்முடைய வாழ்க்கையில இந்த தொடர்ச்சியான, அதாவது இந்த கான்ஸ்டன்ட் பிரே என்ன செய்கிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆத்மீக ரீதியாக ஒரு உணர்திறன் நம்மளுக்கு வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். And this constant prayer, it keeps us spiritually sensitive. அதனால பிரியமானவர்களே, இந்த காரியத்தை எந்த சூழ்நிலையில நம்ம ஜெபிக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். And we have to learn how to pray in all situations. அதனால யாக்கோபு இந்த குறிப்பை நம்மளுக்கு சொல்லும் பொழுது நம்மள மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறார். ஜெபத்துல சோர்ந்து போகாத, உன்னோட பிரச்சனை வரும் பொழுது நீ சோர்ந்து போகாத, நீ சந்தோஷமா இருக்கிறதோ நீ வந்து உன்னோட இருதயத்தை போல நீ போய் சந்தோஷத்தை அங்கேயும் இங்கேயும் கழிச்சிடாத என்று சொல்லுகிறார்.
And here James is reminding in your suffering, pray, and even in your cheerfulness, do not go in and spend it here and there, but sing it to him. So, பிரியமானவர்களே, இந்த காரியம் இன்னைக்கு யாக்கோபு சொன்ன இந்த காரியத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பிரதிபலிப்பை நம்ம கொண்டு வர முடியும்? And how can we see these and apply these in our lives? ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், நான் இயல்பாக பேசுவது போல அல்லது சிரிப்பது போல, சிந்திப்பது போல ஜெபிக்கிறேனா? ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டும். One question that we have to ask in order to do some reflection is, do I pray as naturally as I talk or think? என்னுடைய சந்தோஷங்களிலும் துக்கங்களிலும் ஜெபம் தான் என்னுடைய முதல் பிரதிபலிப்பாக இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும். And another question that we have to ask, in my joy and sorrows, is my prayer my first response? அதனால பிரியமானவர்களே, அநேக நேரத்துல நம்ம எமர்ஜென்சி டைம்ல தான் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக ஜெபிங்க, அங்க கால் பண்ணி, இங்க கால் பண்ணி அதிகமா நம்ம சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம் என்றால், அது என்ன நடக்கிறது என்றால், ஜெபயின்மையை குறித்து காட்டுகிறது. If we find ourselves only looking towards prayer in the times of emergency, in the times of dire need, we have to know that we are in the prayerlessness state. இந்த இடத்துல யாக்கோபு ஒரு ஆளு இப்படிப்பட்ட ஜெபத்துல ஒரு ஜெபயின்மையில் இருக்கிற நேரத்துல அவங்கள கொண்டைம் பண்ணல, அவங்க ஜனங்களை. James did not condemn those who are prayerless. ஆனால் அவர் ஆலோசனை கொடுக்கிறார், நீ அதுல இருந்து தேறி வரலாமே அப்படின்னு ஆலோசனை கொடுக்கிறார். But here he is counseling them to come out of it. அதனால இது அன்றாட வாழ்க்கையில எப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும், எப்படி நம்மளோட வாழ்க்கையில பிரயோகிக்கப்பட முடியும் என்று பார்க்கும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நம்ம ஜெபத்துடன் தொடங்கி ஜெபத்தோடு நம்ம முடிக்க வேண்டும். And to see how we can apply this in our life is we have to start and end each day with prayer. நல்ல நேரங்களில் நாம் தேவனை துதிக்க வேண்டும். We have to thank God in good times. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். And we have to trust him, thank him. கஷ்டமான நேரங்கள் நம்மளோட வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம தேவனை நம்ப வேண்டும். And we have to trust him in difficulties. அதனால நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம வாழ்க்கையில கஷ்டமே வராது என்று இல்ல பிரியமானவர்களே. தேவன் அதுக்கு அதாவது உரிமை கொடுக்கல, உனக்கு இதுமே அதாவது பிரச்சனையே வராது என்று நம்மளுக்கு அவர் வாக்கு கொடுக்கல. It is not that when we are prayerful that no trouble will come our way. God did not give that kind of a promise to us. போன பைபிள் ஸ்டடியில நம்ம ரெவரண்ட் சந்தனா அவர்கள் நம்ம மத்தியில நம்ம சீனியர் பாஸ்டர் பேசினது போல, துன்பம் வருகிற நேரத்துல தான் நம்ம எப்படி அந்த பொறுமையை கையாள வேண்டும் என்று கத்து கொடுத்தாங்க. நல்லா last week Reverend Santana said, how in the midst of suffering how can we learn patience? அதனால பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில டைம்ஸ் ஆஃப் அதாவது டிஃபிகல்ட்டான நேரத்துல அவரை நம்புவோம். Even in the times of suffering we will learn how to trust in him. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். Secondly, சுகத்துக்கும் மீட்சிக்கும் தேவனுடைய வல்லமையை நம்புங்கள் என்று 14-15 வசனத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம். And here we want to look into verse 14 and 15, how to rely on God's power. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்வதனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். Is anyone among you sick? Let him call for the elders of the church and let them pray over him, anointing him with oil in the name of the Lord. And the prayer of faith will save the one who is sick, and the Lord will raise him up. And if he has committed sins, he will be forgiven. பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது இந்த இடத்துல வசனத்தை நம்ம பார்க்கும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here in verse 14 it says, is anyone among you sick? Let him call for the elders of the church. அதனால நம்ம இது யார் சொல்ற, விசுவாசிக்கும் சில நேரத்துல வியாதிகள் வரும். And for believers we will fall sick sometimes. சில நேரத்துல அதாவது மூப்பர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். And sometimes the elders too will face some ஆனா இது என்ன சொல்றாருன்றா, நீங்க பேசாம இருக்காதீங்க, மூப்பர்களை கூப்பிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று யாக்கோபு இந்த இடத்துல சொல்லுகிறார். Here James is asking us not to remain silent but call the elders of the church. அப்ப விசுவாசமான ஜெபம் என்ன செய்கிறதா, சுகத்தையும் கொடுக்கிறது, மன்னிப்பையும் தருகிறதை நம்ம பார்க்க முடியும்.
And here we see that a prayer made out of faith, it brings healing and also forgiveness. அது மட்டும் இல்ல, விசுவாசம் நம்மை தேவனுடைய வல்லமையோட இணைக்கிறதை நம்ம காண முடியும். And here we see that the prayer it will bring us closer to God. So, ஜெபமானது தேவனோடு இணைக்கிறது. And prayer brings us closer to God. ஆனா ஜெபம் இல்லாத இருக்கிற நேரத்துல என்ன நடக்குது என்றால் தேவனிலிருந்து நம்மளை பிரித்து விடுகிறது. So likewise, prayerlessness will make us grow apart from God. அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார். And here we see that through prayer, God gives healing and also forgiveness. இந்த இடத்துல எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. Here scripture says that we have to anoint him with oil. எண்ணெய் பூசுகின்ற காரியத்தை இங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்தது பரிசுத்தனுடைய வல்லமையை குறித்து இந்த இடத்துல காட்டுகிறது. And here we see the power of the Holy Spirit. அதனால சில நேரத்துல நம்ம எண்ணெய் பூசி நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம ஆசீர்வதிப்போம். டெடிகேஷன் டைம்ல நம்ம அந்த எண்ணெய் பூசி நம்ம ஆசீர்வதிப்போம். When we are dedicating a baby, we will apply the anointing oil over the baby. சில நேரத்துக்கு அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர்கள் எண்ணெய் பூசி நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். When we are praying for anointing, we will have the oil applied on them. So இப்படியாக எண்ணெய் வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது தவிர அந்த எண்ணெயில ஒரு பெரிய காரியம் இல்லை. So the oil is just symbolic, but there's nothing in the oil. என்ன என்றால் பரிசுத்தருடைய அபிஷேகம் அந்த இடத்துல வரும்பொழுது அவர்தான் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார் அந்த சுகத்தை கொடுக்கிறதுக்கு. It is the Holy Spirit who works through the action. அதனால பிரியமானவர்களே, எண்ணெய் பூசுகிறது அது நம்மள ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஆனா சுகத்தை கொடுக்கிறது அது தேவன் தான் கொடுக்கிறார். So the anointing with the oil is symbolic, but the one who gives the healing is God himself. So நீங்க பல தேசத்துல போய் நீங்க எண்ணெய் வாங்கிட்டு வந்துடலாம் விலை கொடுத்து. You can go to many countries and buy the oil from there. ஆனால் அந்த எண்ணெய் வீட்டுல வச்சுட்டு நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா, but if you keep that oil at home and not pray, வீட்டுல எண்ணெய் இருக்கிறதுனால நம்மளுடைய தேவனோட அபிஷேகம் வீட்டுல இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. Just because we have that expensive oil from other country, that doesn't mean that we have God's presence. எந்த இடத்துல ஜெபம் இருக்குதோ, இந்த இடத்துல தேவ அபிஷேகம் பரிசுத்தரோட அபிஷேகம் இருக்கிறதோ, அந்த இடத்துல பெரிய விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். Where there is prayer, where there is the presence of God, there will be freedom for them. So விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமானது நம்ம என்ன செய்கிறோம், தெய்வீக அதாவது ஒரு டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகப்படுத்துதலை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். And here from scripture we can see that prayer brings about divine healing. அவர்கள் எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல சுகம் கிடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். And we see them getting healed by being anointed with the oil. So ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மறுசீரமைப்பு, அதாவது ஒரு ரெஸ்டோரேஷன் உருவாகுற இடம் எங்க என்றால், அவன் ஜெபத்துல தரித்திருந்து ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தருடைய அபிஷேகத்தினால அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ரெஸ்டோரேஷன் ஏற்படுகிறது. We see restoration happening when the person commits himself in prayer. That's when the healing and the forgiveness comes. பிரியமானவர்களே, தேவன் இன்னமும் அவர் நல்ல ஒரு பிசிஷியனா, அதாவது மருத்துவராக இருக்கிறார். God is still the best physician that we have. 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் அநேக ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர்களை தொட்டு சுகப்படுத்தின தேவன். 2000 years ago, he had compassion for people. He healed a lot of people. அதே சுகம் அளிக்கிற வல்லமையான தேவன் இன்னைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The same healing God is at work now. அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் இல்லாத நிலைமை என்ன செய்கிறது, சுயத்தை சார்ந்திருக்கிறதை நம்ம காட்டுகிறது. Prayerlessness, what it shows is that we are depending on our own strength. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு ஆளுக்கு ஜெபிக்க போக வேண்டும் என்று இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். And here James is telling us that we have to pray for people. இதனுடைய பிரதிபலிப்பு நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு ரெஃப்ளெக்ஷன், நான் தேவனின் வல்லமையை விட மனிதனுடைய உதவியை அதிகமாக சார்ந்திருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டும். As a reflection, we have to ask this question: do I depend on human help more than God's power? அதனால முதலாவது நம்ம எந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகளோட வாழ்க்கையில, வேலை வாழ்க்கையில எது நடந்தாலும் முதலாவது இந்த ஜெபத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது பிறகு தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய வழிநடத்தலை நம்ம காண முடியும். And here when we give weight for prayer, we are giving way for God's power.
வியாதி நம்மளுடைய அப்ளிகேஷன் இது என்ன நம்மளோட வாழ்க்கையில பிரயோகப்படுத்த வேண்டும் என்றால், வியாதிப்பட்டவர்களுக்காகவோ அல்லது கஷ்டப்படுகிறவர்களுக்காகவோ தவறாமல் ஜெபியுங்கள். உங்கள் விசுவாசம் மற்றும் சமூக ஜெபத்தின் மூலம் தேவன் செயல்படுகிறவர் என்று நம்ப வேண்டும் நீங்க. How we can apply this in our life is pray regularly for those who are sick or struggling, and then we trust God to work through our faith and community prayer. அதனால பிரியமானவர்களே, இந்த கேட்கிற இந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுடைய அதிசயத்தை நம்ம பார்க்க முடியும். What we have heard today, if we apply it, only then we can see the fruit of it. மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுங்கள். The third letter, A, admit and confess your sins. 16வது வசனத்தை பார்ப்போமா? Verse 16. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. Therefore, confess your sins to one another and pray for one another that you may be healed. The prayer of the righteous person has great power as it is working. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஜெபம் இன்மை, இந்த ஜெபிக்காத ஒரு 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 வாழ்க்கை எப்ப நம்ம ஆரம்பிக்குதுன்னா, பெரும்பாலும் மறைக்கப்பட்ட பாவங்கள் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடைபெறுகிறதை நம்ம பார்க்க முடியும். And we can see that prayerlessness starts when we have hidden sins. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் என்ன செய்வது? இந்த யாக்கோபு நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்ற, நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்கிறார். And here James is saying that we have to confess our sins. இந்த அறிக்கை செய்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சொஸ்தம் அடைய செய்கிறது, அது குணப்படுத்துகிறதாக காணப்படுகிறது நம்ம காட்டுகிறோம். And here from scripture it says by confessing we are also healed. அது மட்டும் இல்ல, ஒரு ரெஸ்டோரேஷன் மறுசீரமைப்பிற்கான ஒரு வழியை காட்டுகிறதை இந்த இடத்துல நம்ம காண முடியும். And it paves the way for restoration. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டியவே, இந்த யாக்கோபு இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அறிக்கையிடப்படாத பாவம் ஜெபத்தை தடுக்கிறது என்று நம்ம இதுல கண்டு கொள்ளலாம். From here we can know that unconfessed sins blocks prayer. இதுல சங்கீதம் 66:18 என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போம். Let's see what Psalm 66 verse 18 says. என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். If I had cherished iniquity in my heart, the Lord will not have listened. இந்த இடத்துல சங்கீதத்துல சொல்லுங்க, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தைகள் நான் இருக்குமானா, நம்முடைய தாட்ல பலவிதமான காரியங்கள் இருக்கும். ஆனா அந்த தாட்டை வச்சே போய் நம்ம மன்னிப்பு கேட்காம, அது நம்ம அறிக்கையிடாம இருப்போம் என்றால் ஜெபத்துக்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். We might have a lot of things running through in our minds and our thoughts, but if those thoughts are against the Lord's will, then we are keeping it from confessing and asking for forgiveness. That will be an hindrance block for us. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, நான் அதாவது உங்களுடைய நாமத்துக்கு எப்போதும் பயந்திருக்கும்படி என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரேன்றார். நம்முடைய தேவனுக்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம் என்றால், நான் உங்களுக்கு கோபம் ஊட்டாதபடிக்கு, சரிங்களா? Here the psalmist says that I must not anger you. அதனால என்னோட இருதயத்தை சரிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். So look into my heart and correct my heart. அந்த ஹார்ட்டை உங்களுக்கு நேராக கொண்டு வரணும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். So this heart has to be in line with God. அதனால நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம அறிக்கையிடாத பாவங்கள் இருக்குமானால் கண்டிப்பாக ஜெபயின்மைக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். And if there are unconfessed sins, there will be a hindrance to prayer. அதனால இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:13 நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறதை நம்ம பார்ப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். Whoever conceals his transgressions will not prosper, but he who confesses and forsakes them will obtain mercy. அதனால பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக நாம் பாவங்களை அறிக்கை செய்யாத பொழுது தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான்.
And here, those who are keeping their unconfessed sins, they will not prosper. So, அதனால இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஜெபம் பாவ அறிக்கையும் இணைக்கப்பட்டுள்ளது. ஜெபமானது பாவ அறிக்கை செய்யும் பொழுது இத ஜெபத்துல நம்ம இணைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். And we can see that confession comes into prayer as well. அறிக்கையிடுதல் சுத்திகரிப்பு மற்றும் குணப்படுதலை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். And confession brings cleansing and healing. அதனால விசுவாசிகள் உண்மையாக தாழ்மையுடன் அவர்கள் ஜெபத்தை அவங்க செய்யும் பொழுது என்ன செய்கிறது, அந்த இடத்துல குணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். And we can see healing comes when the believer is walking in honesty and humility. இதுல பிரதிபலிப்பு என்னவென்றால், நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், என்னுடைய ஜெபங்களை தடுக்கும் ஏதாவது என் இதயத்திலே மறைந்திருக்கிறதா என்று நம்ம அன்றாட கேட்க வேண்டும். What we have to ask daily is there anything hidden in my heart that hinders my prayer? நீங்க படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாகவே நீங்க ஜெபிக்கிறது ஒரு நல்ல காரியம். ஆண்டவரே, காலையிலிருந்து இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்க. என்னுடைய சுயத்துல ஏதாவது என்னோட பாவத்தை செய்திருப்பா, என்னை தயவாக மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது, அந்த இரவு முழுதும் தேவனுடைய மன்னிப்பும் தேவனுடைய இளைப்பாறுதல் நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார். And before we head to bed, we just come before God and sincerely ask and tell God that if we have done anything that is wrong before Him, ask for forgiveness, and we know that He is faithful enough to forgive us. சரி, அப்ளிகேஷன் என்ன நம்ம அன்றாட வாழ்க்கையில How we can apply this is, உங்கள் பாவங்களை தேவனிடம் உண்மையாக அறிக்கையிடுங்கள். we have to confess our sins honestly to God, தேவைப்பட்டால் மற்றவர்களோடு நீங்க ஒப்புரவாகுங்கள். and if needed, we have to reconcile with others as well. சில நேரத்துல இந்த சில வியாதிகள் எப்படி நம்மளுக்கு வருகிறது என்றால், Sometimes how sickness comes our way is, சில நேரத்துல சில கசப்புகள், ஏதோ ஒரு ஆளு மேல நம்ம கசப்பு வருஷமா அந்த கசப்பை நம்ம வச்சிருப்போம். it could be bitterness that is harbored for years. ஒரு கோபத்தை ஒரு ஆளு மேல நம்ம வச்சிருப்போம். Because of anger towards someone, அது சில நேரத்துக்கு பேசி முடிக்கிற காரியத்தை நம்ம பேசாமலே உட்கார்ந்துருவோம். something that can be settled by talking, we just avoid it. இது வெளியில நடக்கிறதுல காரியம் இல்லைங்க. நம்ம விசுவாசிகள் மத்தியில தான் யாக்கோபு பேசுறாரு. This is not something that is happening out there, but James is talking something that is happening among believers. So நம்மளுடைய கசப்பு, கோபம், ஆத்திரம் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில அப்படியே அடுக்கிக்கிட்டே நம்ம போவோம் சொன்னா, And if we were to stack up bitterness and anger, நம்ம ஜெபிக்கிற வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு போக முடியாது. we will not be able to move forward in prayer. So அதனால அறிக்கையிட வேண்டிய பாவத்தை அறிக்கையிடும், ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகுங்க. What we have to confess, we confess, and where we need to reconcile, we reconcile. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார். For sure, the Spirit of God will grant us நான்காவது the strength. காரியம், பரிசுத்த ஆவியோட வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படியுங்கள். And fourthly, we want to yield to the Holy Spirit's direction. The letter 1. வசனம் சொல்லுகிறது 16வது வசனத்துல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். Verse 16, it says, the effective fervent prayer of a righteous man avails much. அதனால பயனுள்ள ஒரு ஜெபமானது ஆவியால் வழிநடத்தப்படுகிற இதயத்திலிருந்து வருகிறதை நம்ம காண முடியும். We see that effective prayer, it comes from a spirit-led heart. நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, And when we surrender to the Holy Spirit, அது அவர் எப்படி அதை திறம்பட நம்ம ஜெபிக்கிறோம், அந்த பாரத்தை, இந்த வார்த்தைகளை, விசுவாசத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். He will teach us how to pray with power and faith. அதனால நம்முடைய ஜெப வாழ்க்கையில அவருக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we have to obey, we have to walk our lives in obedience with the Holy Spirit. ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம் எப்படி நம்மளுக்கு ஆவியிலே ஏவப்படுகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. So a fervent prayer of a righteous man avails much. So ஜெபத்துல நமது பலவீனத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார். எந்தெந்த வீக்னஸ் நம்மளுக்கு பலவீனம் இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். And in our weakness, the Spirit of God is working in us. நம்ம எப்போ நம்மளுடைய பலத்தை தான் சார்ந்திருக்கிறோம் தெரியுங்களா, அப்பொழுதுதான் நம்மளுக்கு இந்த ஜெபயின்மையை நம்மளுக்கு கொண்டு வருகிறது. The moment when we rely on our own strength, it is then we are entering into prayerlessness. So ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன நடக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிக்கிற ஒரு நிலையாக கொண்டு வருகிறது. And when we are in prayerlessness, we are being a hindrance for the Spirit of God to work. So இதுல பிரதிபலிப்பை நம்ம பார்க்கும் பொழுது ரிஃப்ளெக்ஷன்ல என்னவென்றா, பரிசுத்த ஆவி என் ஜெபத்தை வழிநடத்த அனுமதிக்கிறேனா அல்லது என் சொந்த வார்த்தைகளை நம்பி இருக்கிறேனா என்றுதான் இதை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது.
In reflection, we have to ask this question: do I give up easily in prayer when answers are delayed? நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரயோகத்தை அதாவது நம்ம பயன்படுத்துதல் காரியம் அப்ளிகேஷனை பண்ணும்போது ஜெபத்திற்கு முன் இடைநிறுத்தி உங்கள் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் வழிநடத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். And this is what we have to do often. Before we pray, we have to pause and invite the Holy Spirit to guide our thoughts and words. நம்முடைய இந்த ஜெப வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது அவர் நம்மளை டைரக்ட் பண்ணுவார், எதுக்கு ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. And when we are prayerful, the Spirit of God will teach us how to pray and when to pray. அடுத்ததாக நம்ம ஐந்தாவது நம்ம பார்க்கிறோம் ஈல இந்த பிரேயர் எக்ரோனியம்ல ஈல நம்ம பார்க்கிறோம் எலியாவை போல ஆர்வத்துடன் விடாமுயற்சியுடன் ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Like Elijah, pray with passion and perseverance. அந்த இடத்துல சொல்லுகிறது 17-18 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது verses 17 and 18. எலியா என்பவன் நம்மை அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழித்தது, பூமியின் பலனை தந்தது. Elijah was a man with nature like ours, and he prayed fervently that it might not rain. And for 3 years and 6 months it did not rain on the earth. பிரியமானவர்களே, எலியாவுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் யாக்கோபு எலியாவை அவர் ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறார் சொன்னா, people of God, why James took Elijah as an example is, நீங்க போன வாரத்துல நீங்க கேட்கும் பொழுது துன்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா யோபு எடுத்தாரு நம்ம பார்க்கிறோம். Last week's topic under suffering, we saw how James speaking about Job. ஆனா இந்த ஜெபத்திற்கு எலியாவை குறித்து அவர் சொல்லுகிறதை நம்ம விளக்கி அவர் சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது, when it comes to prayer fullness, James is talking about Elijah. காரணம் என்னவென்றால் ஒரு சாதாரண மனுஷன் அவராக இருந்தாரு. ஆனா அவர் ஜெபத்துல அவரோட வல்லமை இருக்கிறது என்று காட்டுகிறதுக்கு தான் இங்க யாக்கோபு அவர் ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிளா எடுக்கிறார். This is to show that a simple man like Elijah, when he prayed, great things happened. அவர் ஜெபிக்கும் பொழுது வானம் சாத்தப்பட்டது, அடைக்கப்பட்டது. பிறகு அவர் ஜெபிக்கிறாரு, பிறகு வானம் திறக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். And we saw that when Elijah prayed, it did not rain. And then when he prayed again and again, the heaven started to rain. ஒரு விசுவாசியுடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற எக்ஸாம்பிள் தான் யாக்கோபு காட்டுகிறார். And here James is showing us how a prayer life of a believer should be. அதனால பிரியமானவர்களே, இந்த இரவு வேளையில கூட நாம கேட்கும் பொழுது நம்ம எல்லாம் சாதாரண ஒரு ஆட்களாக இருக்கலாம். And in this evening, all of us could just be simple people. சாதாரண மக்களாக இருக்கலாம். As simple people. ஆனா அசாதாரணமான முடிவுகளை காண ஆண்டவர் நம்மளுக்கு காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். But God is able to do supernatural things with us. அந்த மாதிரி காரியத்தை நம்ம சாதாரணமாக ஜெபிங்க. அதுதான் சொல்றாரு, நீங்க எல்லாம் சாதாரணமான விசுவாசிகளா தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களாலேயும் இந்த ஜெபத்தினால காரியங்கள் சாதிக்க முடியும் என்று சொல்கிறார். And that is why James is saying that through simple people, great things can happen through prayer. So எலியாவினுடைய ஜெபம் ஒரு ஆர்வத்தோடு நிலையான ஒரு ஜெபமாக விசுவாசத்துல நிறைந்ததாக காணப்பட்டது. Elijah's prayer was passionate, consistent and faith-filled. தேவன் விடாமுயற்சியுடன் ஜெபிக்கும் ஒரு ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். And we also see how God responds to persistent prayer. லூக்கா 18:1-8 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது நியாயாதிபதி அந்த இடத்துல ஒரு விதவைக்கு எப்படி அவர் திருப்பி விடாமுயற்சியாக அவளுடைய காரியத்தை விசாரிக்க வேண்டும் என்று காட்டுகிறது. ஊமையை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். And here we see that in Luke chapter 18, how the judge is being persistent in giving the solution. So எலியாவுடைய வாழ்க்கையில அந்த விடாமுயற்சியான அந்த ஜெபமானது இந்த இடத்துல நம்ம காட்டுகிறதை நம்ம பார்க்க முடியும். And here we can see how persistent prayer, God is responding to it. இந்த ஜெபம் இன்மையான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கும் என்றால் நம்ம சீக்கிரமா ஜெபத்தை கைவிட்டுருவோம். And if we are in prayerlessness state, we will give up on prayer very quickly. அது விடாமுயற்சி எப்படின்றா நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் போது தொடர்ச்சியான விடாமுயற்சியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது, பதில் கிடைக்கிறதை நம்ம பார்க்க முடியும்.
And when we persevere and pray, then we will receive the answer. அதனாலதான் எலியா சொல்றார் 7 தடவை சிஸ்டனா அவர் 7 தடவை சொல்றாரு, போய் பாரு போய் பாரு போய் பாருன்னு சொல்லுகிறார். And here Elijah, the second time to pray for the rain to come, 7 times he asked the servant to go and see. So நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, அந்த விடாமுயற்சி ஜெபம் அவசியமாக இருக்கிறது. So we need that persevering prayer in our lives. ஓகே, நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் இதுல என்ன நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்றால், பதில்கள் தாமதமாகும் போது நாம் ஜெபத்தில் எளிதாக விட்டு விடுகிறேனா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டும். In reflection, we have to ask this question: do I give up easily in prayer when answers are delayed? So இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இப்படி கேட்கும் பொழுதுதான் இன்னொரு ஜெபம் இல்ல, நம்ம தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் என்ற நம்மளோட ஒரு ஆர்வம் வரும். So only then we have to be like Elijah, praying persistently to complete. So நம்மளுடைய அப்ளிகேஷன் வரும்போது நம்முடைய அபியாசப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், எலியாவை போல விடாமுயற்சியோடு நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And in application, we have to be persistent like Elijah. அதனால தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we have to keep praying until God fulfills his purpose. So ஒரு காரியத்தை நம்ம ஜெபித்திருக்கிறோம், அது இன்னும் கிடைக்காம இருக்குது. ஒரு காரியத்தை ஒரு காரியமா இருக்கலாம், குடும்பத்திலேயா இருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், எல்லா காரியத்திலையும் ஒரு தேவையா இருக்கலாம். ஆனா ஒரு தடவை நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுக்கு இன்னும் வராம இருக்கும் பொழுது அதோடு நின்று விடாதபடிக்கு தொடர்ச்சியான ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். எலியாவை குறித்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And sometimes when we are praying for something in our lives and we do not see the answer, through Elijah we can learn that we have to be persistent in our prayer until we receive our answer. அதனால பிரியமானவர்களே, இந்த அதாவது earnestly, அதாவது அந்த ஆர்வமாக ஜெபிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல ஜெபிக்கிறது, கவனத்தை செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறது. And here, when we talk about earnest prayer, we have to look into how focused he was. So எவ்வளவாக அவர் கவனம் செலுத்தி நம்மளுடைய ஜெபத்துல ஒரு கவனம் இருக்க வேண்டும். And we have to have focus in our prayer. அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில விடாமுயற்சியான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். And we have to pray persistently. விசுவாசமுள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். And it has to be a faith-filled prayer. நம்ம ஜெபிக்கிற ஜெபமானது உள்ளத்துல ஆழத்திலிருந்து வருகிறதாக இருக்க வேண்டும். And it has to be a prayer that comes from within. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருந்து வருகிற ஜெபம் தான் அந்த earnest prayer. அதாவது ஊக்கமாக ஜெபித்தான் என்ற அந்த கருத்து இருக்கு தெரியுங்களா? இதுக்கு தான் அந்த கருத்து. When we talk about earnest prayer, it is a prayer that comes from the Spirit. So இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம நன்றாக கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஜெப வாழ்க்கையில ஒரு வெற்றியை நம்ம பார்க்க முடியும். And when we learn how to do these things, we can see victory in our prayer life. ஆறாவது கடைசியாக நம்ம பார்க்கிறோம். Lastly, வசனம் 19-20 வாசிக்கிறீங்களா? 19-20. சகோதரி, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்திலின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தென்று இரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். My brothers, if anyone among you wanders from the truth and someone brings him back, let him know that whoever brings back a sinner from his wandering will save his soul from the death and will cover a multitude of sins. Amen. இந்த இடத்துல நீங்க பார்க்கும் உங்க சகோதரரே, உங்களில் ஒருவன், சரிங்களா? உங்களில் ஒரு அப்பனா விசுவாசிக்குள்ளாக இருக்கிற நம்ம விசுவாசிங்க யாராச்சும் சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது, மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. verse 19, it says, my brothers, if anyone among you, so that means he's speaking about believers, and if anyone among you wanders from the truth and someone brings him back. So நம்மளுடைய சக விசுவாசிகளுக்கு நம்மளுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும். So we have a responsibility for our fellow believers. யாராவது ஒரு ஆளு சத்தியத்தை விட்டு விலகி போன பிற்பாடு அவங்கள கொண்டைம் பண்ணி அவங்கள குழி நோண்டி அப்படியே புதைச்சு விடாம, if anyone wanders away from the faith, instead of condemning them and burying them with condemnation, யாக்கோபு என்ன சொல்றாரு, அவர் தான் விசுவாசின்னு தெரியுதுலப்பா, நீ எந்த தூரத்துக்கு அவனை போய் அப்ரோச் பண்ணியிருக்கிற, அவன் தவறு பண்ணிட்டான் உண்மைதான், ஆனா எவ்வளவு தூரம் அப்ரோச் பண்ணியிருக்கிற அவனை போய், அதனால சொல்றாரு நீ அவனை போய் அப்ரோச் பண்ணுன்றாரு.
Here, James is telling us, yes, it is true that he has wandered away, but what have you done? Go and approach him and bring him back. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் எப்படியாக நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். So from this, he is teaching us too a lesson. சோ நம்முடைய ஜெபிக்கிறது மட்டுமில்ல, நம்மளுடைய சக விசுவாசிகளுக்கு நம்ம பொறுப்பாளியாக இருக்கிறோம். So it is not just praying, we have to be also responsible for our fellow believers. அதனால பின்வாங்கினவர்களுக்கு, தொலைந்து போனவர்களுக்கு நாம பரிந்து பேசும் ஜெபிக்க வேண்டும். We have to pray for the backslidden and the lost. சோ அது மட்டுமில்ல, ஜெபமானது ஒரு மனுஷனுடைய செத்து போன மனுஷன்ல, நம்ம அந்த படத்துல பார்த்தோம்ல, அந்த ஆவிக்குரிய ரீதியில அவன் செத்து போயிட்டான், தூங்கிட்டான். ஆனா அவனுக்கு தூங்குனவன் போயிட்டு அவன் அப்படித்தான்பா, அவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை அவன்கிட்ட பேசுறதை விட, அவனை எப்படியாச்சும் எழுப்புறதுக்கு நம்ம முயற்சி செய்வோமேன்னு சொல்லிட்டு யாக்கோபு ஒரு ஒரு சேலஞ்ச் பண்றாரு நம்மளைய. If we see our fellow believer who is sleeping in his prayer life, we shouldn't just condemn them, but we have to bring them out of the prayerlessness and encourage them to come out of their prayerlessness. பிரியமானவர்களே, ஜெபமானது ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம போய் ஜெபிக்கும் பொழுது, விழுந்துட்டான்ல, அவனுக்கு ஜெபிக்கும் பொழுது அவனோட உயிரையே காப்பாத்துகிறோம் நம்ம. Because when we do that, we are saving his soul. அவனுடைய ஆத்மா மீட்டு எடுக்கிறோம் நம்ம. We are saving his soul. அதனால ஜெபிக்கிற ஒரு சபை ஆத்துமாக்களை காப்பாற்றுகிற ஒரு சபையாக மாறுகிறது. So and that changes the church in becoming a church that restoring souls, saving souls. அதனால பிரியமானவர்களே, ஒரு சபையாக நம்ம இருக்கிறோம். விழுந்து போன ஆத்துமாக்களாக இருக்கும் பொழுது, நம்ம பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் போது, அவங்கள திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அதற்காக ஜெபிப்போம். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. So if we hear any of our fellow believers wandering away from the truth, let us not just keep quiet, let us start praying for them, and not only that, but go and approach them, talk to them, and to bring them back. இது என்ற ஊழியத்துல நான் அதிகமா பார்த்திருக்கிறேன். I have seen this in my ministry. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்படியே கட்டுல அவர போற கட்டத்துல இருந்தாங்க. And a husband and wife in the midst of a breakup. அந்த நேரத்துல தான் இந்த ஏன்னா ஹஸ்பண்டுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு தோல்வியான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். Because we see the husband is going through a lot of failures. அந்த மாதிரி நிலையில இருக்கும் பொழுது சரியான விழுந்துட்டாரு. அது சபைக்கும் வர்றதில்ல, எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடுறதில்ல. ஆனா வார்த்தைகளை நாம போய் அவங்கள்ட்ட பேசும் பொழுது, அந்த ரெஸ்டோரேஷன் அவரோட வாழ்க்கையில வரணும்னு சொல்லும் பொழுது, அவருக்காக பேசி அவரோட காரியத்தை சொல்லி, நீங்க தேவனுக்கு உங்களுக்கு அதாவது உங்களைய தேவனுக்கு தேவைப்படுகிறத உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புறாரு, இப்படியெல்லாம் ஆறுதலான வார்த்தை, உற்சாக வார்த்தை சொல்லும் பொழுது அந்த ரெஸ்டோரேஷன் அவரோட வாழ்க்கையில ஏற்படுகிறது. And the husband who has failed in a lot of things, and he just dropped away from the faith, he stopped coming to church. And when the church started to go and visit him, trying to say that he needs God and he has to come back to the truth, and we see how restoration is changing his life. சோ அதனால ஒரு விசுவாசியாக இருக்கிற யாக்கோப்பு சொல்றாரு, நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆளா இருக்கணும். ஒரு கடமை உங்களுக்கு வர கடமையா இருக்கிறதுன்றாரு. And James is saying that we have a responsibility. பிரியமானவர்களே, இதனுடைய பிரதிபலிப்பை நம்ம பார்ப்போம். இதனுடைய நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், நம்முடைய சபையும் தேவனையும் விட்டு விலகி சென்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா? As a reflection, we have to ask this question: do I pray for those who have drifted away from God or the church? பிரியமானவர்களே, ஒரு சபையாக நம்ம இருக்கும் பொழுது, as a church, நம்ம போதகர்களுக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்ல. This responsibility is not only for the pastors. எல்லா முழு சபைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. It is a responsibility shared among everyone. அவன் சபையை விட்டு போயிட்டான், தேவனை விட்டு போயிட்டான், நம்ம அதோட அவங்கள பாபாய் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. The believer has left God, he has left the church. We shouldn't just bid farewell to that person. So as a church members, யாக்கோபு சொல்றாரு, நீ போய் அவனை சந்திப்பான்றாரு. And here, as fellow believer, we have seen him go away. James is asking us to go and meet him. அவன் சந்திக்கப்பட்டு அவன் அந்த ரெஸ்டோரேஷனுக்குள்ளாக வரும்போது நீ அவனை நெருப்புல இருந்து தூக்கி எடுத்துறன்றார். And then when he comes back, we are actually saving his soul away from the fire. நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்ம பார்க்கும்போது, மீட்பு தேவைப்படும் அதாவது நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் பேர் பட்டியலை நம்ம போட்டு உருவாக்குங்க.
how we can apply this in our lives is that we have to start making a prayer list of friends or family members who have wandered away. அந்த ஒரு பிரேயர் லிஸ்ட், அதாவது பேர்கள் போட்டு அந்த லிஸ்ட் நீங்க ஆரம்பிக்கலாம். We can just begin by having a list. இன்னும் ஒரு மாசத்துல நமக்கு டிசம்பர் மாசம் முடிய போகுது. In 1 month, we are going to end December. We going to see, அதாவது 2026 நம்ம பார்க்க போறோம். We are going to step into 2026. சிலவங்களுக்கு வந்து உங்களுக்கு டைரி எல்லாம் கிடைக்கும் பாருங்க. Sometimes some people will get diaries. சிலவங்க வந்து யாரடா எனக்கு டைரி கொடுப்பான்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. And some other will wait who will give me diary. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை என்ன சொல்றேன்னா, But this is what I'm telling you. நீங்க சொந்தமா ஒரு டைரி போய் வாங்கிருங்க. Go and get a diary for yourself. அந்த டைரியில உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 நபர்கள் பேர் இருக்குங்களே, அதாவது சபையை விட்டு போனவங்க, ஆண்டவர் விட்டு போனவங்க, அந்த பேரெல்லாம் அந்த டைரியில எழுதுங்க. And in that diary, you write 5 persons' name, those who have left the church and those who have left God. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். Because faith without deed is dead. 2006 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே நீங்க தொடங்குனீங்களா? இப்பவே டைரி எல்லாம் வெளியாயிருச்சு. Let's not wait until 2026. We have a diary for 2026 already out. We can go and purchase அதனால it now. அந்த டைரியில மொத நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க எழுதுங்க. ஒரு 5 பேரை நீங்க எழுதுங்க முடிஞ்ச அளவுக்கு. Let's start by having a list of those people. அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிங்க. And let's pray earnestly for them. கண்டிப்பாக இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் என்று விசுவாசத்தோடு ஜெபிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். For sure, and when we pray with faith, God will work his miracles. So பிரியமானவர்களே, யாக்கோப்பு 5:13 இருந்து ஜெபம் விசுவாசிகளில் ஒரு உயிர் நாடியாக இருக்கிறது என்று நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். And here we see that James chapter 5 verses 13 to 20, we see that prayer is a heartbeat. அது மட்டும் இல்ல, ஜெபத்தை நம்ம பயிற்சி செய்யும் பொழுது நம்ம சார்ந்திருக்கிறது, அதாவது நம்ம தேவனை நம்ம ஜெபத்தையே சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And we have to rely on this, on prayer. நம்ம ஒப்புக்கொள்ளும் பொழுது, when we admit, நம்ம கீழ்ப்படியும் பொழுது, பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, when we yield, நம்ம எலியாவை போல ஒரு முன்மாதிரியாக நம்ம இருக்கும் பொழுது, when we take Elijah as an example, அதே நேரத்துல நம்மளுடைய சக விசுவாசிகளுக்கு நம்ம பொறுப்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது, and when we take responsibility for our fellow brothers and sisters, நாம் இந்த ஜெபயின்மையை நம்ம கடந்து தேவனுடைய வல்லமையில நடக்கிறவர்களாக காணப்படுவோம். From this we can overcome prayerlessness and walk in the power of God. ஜெபம் அதாவது மீட்கெடுக்கப்படும் பொழுது மறுமலர்ச்சி தொடங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். And we see that when a prayer is restored, a revival begins there. அதனால பிரியமானவர்களே, இந்த இரவு வேளையில கூட இந்த கடைசி பாடம் யாக்கோப்பில் நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், அதாவது விடாமுயற்சியாக ஜெபத்தை நம்ம செய்ய வேண்டும். As we come to the final lesson of James, the book of James, we see how important and how persistent our prayer should be. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிக்க வேண்டும். In every situation we have to pray. அது மட்டுமல்ல, இன்னைக்கு விசுவாசத்துல சத்தியத்துல விலகி போனவர்களை அவர்களை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம் என்று நம்ம நினைக்க வேண்டும். And we have to also know that we have responsibility for those who have wandered away from the truth. கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to say this as an ending. ஜெபம் என்பது ஒரு நாள் கதை அல்ல. Prayer is not just a one-day story. அது ஆயுள் முழுதும் தொடர வேண்டிய செயலாக இருக்கிறது. It is something that we have to do a lifelong. So நம்மளோட வாழ்க்கையில இன்றைக்கு மட்டும் நம்மளோட ஒரு கதையாக ஜெபம் என்றது, இன்னைக்குதான் ஒரு கதை கேட்டிருக்கோம் ஜெபத்தை குறித்து, போதும்பா இந்த கதை இன்னைக்கு போதும்னு சொல்லிட்டு இன்றையோட இந்த கதையோட நின்று விடாதீங்க. ஆயுள் முழுதும் நம்மளோட வாழ்க்கையில தொடர வேண்டிய ஒரு ஆக்ட், இது ஒரு செயல்பாடு நம்மளோட வாழ்க்கையில இருக்க வேண்டும் இந்த ஜெபத்தை குறித்து. அதனால இதையோடு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பொறுமையாக இருந்து நீங்க இந்த காரியத்தை கேட்டதுக்காக கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெப வாழ்க்கையில நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. யாரெல்லாம் அந்த தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து உங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறாரு. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பார். God bless everyone. We have heard about prayerlessness and how to overcome prayerlessness today. Let this not just be a story that we hear today and let it go
go tomorrow, but let this be something that we apply in our lives, because when we pray, we see that Christ shining on us. So let this be a lifestyle for us. May God bless each and every one of you.